நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டுமா உங்களை பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொள்கிறேன். தியானத்துக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை விசேஷித்தவளாய் விளங்கச் செய்கிற அன்பு தகப்பனே, நன்றியோடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளின் செய்தி வேளையிலும் நீர் எங்களோடு வந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனத்தின் பின்பகுதி. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் பின்பகுதி. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது அநேக நேரங்களில் அடிக்கடி நாம் தியானித்த பகுதி. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது உள்ள பல செய்திகளை கற்றுப்போம். இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு கூட எப்படி இடைப்படுகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து தியானிப்போம். இந்த தானியேலை குறித்து இந்த 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் சொல்லுது, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். பாருங்க, ராஜ்யம் முழுமைக்கு எத்தனையோ அதிபதிகள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க. 120 நாடுகள், 120 நாளில் தேசாதிபதிகள் இருக்காங்க. ஒவ்வொரு தேசத்துக்கும் அதிபதிகள். இந்த அதிபதிகள் எல்லாருக்கும் மேலே ஒரு கணக்கு, ராஜாவுக்கு எந்த நஷ்டமும் வராதுங்க படிக்கு 3 அதிபதிகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி புது ராஜா மேதியனாகிய தரிவு பதவி ஏற்றிருக்கிறாரு. ஸோ அந்த நாட்களில் அவர் அப்படி நினைக்கிறாரு. தானியேல் 3 பேரில் 3 அதிகாரிகளை ஏற்படுத்துகிறார். அந்த 3 பேரில் ஒருத்தன் தாவீது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு பாருங்க, 3வது வசனத்தில், இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அவன் ஏற்கனவே 3 அதிகாரி மொத்த தேசத்துக்கும் 120 தேசத்துக்கும் சேர்ந்து ஒரு 3 பிரதான அதிபதிகள் இருக்காங்க. அதில் ஒருத்தனா அந்த தானியேல் இருக்கான். ஆனால் அந்த தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்குது அப்படிங்கிறத இதற்கு முன்னால் நேபுகத்நேச்சார் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நேபுகத்நேச்சாரோட மகன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இப்போ தரியு ராஜாவும் என்ன செய்கிறாரு, கண்டுபிடிச்சிட்டு இவனுக்குள்ள விசேஷத்தாவி இருந்ததுனால இவனை ராஜ்யம் முழுமைக்கும் ஒரு 120 நாடுகளுக்கும் மேற்பட்டவனா அவனை ஆக்கணும்னு சொல்லி ராஜா நினைத்திருக்கிறார். அவர் ராஜா நினைத்திருக்கிறார்னா இதுக்கு மேலேயும் ஒருத்தனை என்ன செய்யணும், 120 நாடுக்கும் சேர்த்து ஒரு பிரதானியை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி தன்னோட ஊழியக்காரரோட தன்னோட அந்த ராஜ்யசபாவில் அவர் என்ன செஞ்சுருக்கலாம், பகிர்ந்து கொண்டிருக்கலாம். அப்போ அந்த ஒருத்த விசேஷித்தவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக என்ன செஞ்சுருக்கலாம், பேசியிருக்கலாம். இதை அங்கே உள்ள அவனோடு பணிபுரிகிற சக அதிகாரிகள் சக அதிபதிகள் புரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்களால இதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அவர் தானியேலை
120 ராஜ்யத்துக்கு உள்ள அந்நிய தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு வந்த அடிமையான ஒருவன் தன்னுடைய தேசத்துல தனக்கு 120 மேலான ஒரு அதிகாரியா, அதுவும் 120 தேசத்துக்கும் முதன்மையான ஒரு அதிகாரியா அவன் இருக்கணுங்கிறத கூட இருந்த சகோதரர்களால, அவன் கூட இருந்த ஞானிகளால, அதிபதிகளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தப்படும்படி முகாந்தரம் தேடினார்கள். அப்போ இவனை எப்படியாவது இந்த ராஜாவோட தயவுல இருந்து விளைக்கிறணும், ராஜா கிட்ட ஒரு தப்பான எண்ணத்தை இவன் மேல உருவாக்கி விடணும், எப்படியாவது ராஜா இவன் மேல வச்சிருக்கிற அந்த அன்பும் மரியாதையும் குறையணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு என்ன செய்யலான்னு பலவிதமான யோசனைகளை செய்து அவன் மேல குற்றப்படுத்தும்படி முகாந்திரத்தை தேடினாங்க. தேடி பார்த்தாங்க. ஆனா வசனம் சொல்லுது, ஒரு முகாந்திரத்தையும் ஒரு குற்றத்தையும் அவங்களால என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. இது உண்மையிலே தானியேலுக்கு தேவனால கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய கிருபை. ஏன்னா எந்த மனுஷனும் தவறு குறைவுள்ளவன் தான், எந்த மனுஷனும் நிறைவானவன் அல்ல. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க கூடாத அளவுக்கு ஒரு நேர்த்தி, ஏன்னா அந்த வசனம் அதுக்கு அடுத்து சொல்லுது, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு உண்மையை கிருபையா ஆண்டுடைய கரத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டு உண்மையாய் வாழ தன்னை அர்ப்பணிச்சிருந்தான். உண்மையாய் வாழ்ந்து காட்டுகிற ஒரு சவாலான சாட்சியா அவன் காணப்பட்டான். ஆண்டுடைய கிருபை இல்லாம இந்த காரியத்தை ஒரு மனசு என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஒரு அப்பேற்பட்ட கிருபைய தானியேலுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. அப்பேற்பட்ட விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள இருந்தது. அந்த உறவை அவன் என்ன செஞ்சான், ஒவ்வொரு நாளும் புதுப்பிச்சு கொண்டு இருந்தாங்கிறது நமக்கு தெரியும். அவன் பின்னால நம்ம அதை பார்ப்போம். பாருங்க, இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தானியேலோட காரியம் ஜெயமா. பாருங்க, தானியேலுக்குள்ள விசேஷித்தாவி இருந்தது முதலாவது. 2வது அவனுக்குள்ள உண்மை காணப்பட்டுச்சு. ஸோ இப்போ இவங்க என்ன செய்யறாங்க, இவனை குற்றப்படுத்த முடியாது. அப்போ குற்றப்படுத்துற அளவுக்கு அவன் எந்த காரியமும் செய்ய மாட்டான். அவனாட்ட நம்ம என்ன செஞ்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் உண்மை உள்ளவங்க இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இவங்க என்ன செய்யறாங்க, இவன்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே சில காரியங்களை என்ன செய்யறாங்க, சில சட்ட திட்டங்களை போடுறாங்க. அந்த சட்ட திட்டம் தான் நமக்கு தெரியும். பாருங்க, இவன் தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அப்போ இப்போ இவன் தினமும் 3 வேளை தானியேலோட வழக்கம் என்ன அப்படின்னா, மேலறைக்கு ஏறி தன்னுடைய மாடி ரூமுக்கு போய் ஜன்னலை திறந்து எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு 3 நேரமும் என்ன செய்வான், அவன் ஜெபம் பண்ணுவான். இது அவங்களுக்கு தெரியுது. அவன்கிட்ட குற்றம் பிடிக்கும்படி முகாந்திரம் தேடினதுனால அவனை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பின்தொடர்ந்து அவன் என்னெல்லாம் செய்கிறான், எதில் கண்டுபிடிக்கலாம்லாம் அவங்க யோசிச்சப்போ அவங்க கண்டுபிடிச்ச ஒரு காரியம், அவன் தவறாமல் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து வச்சு ஜெபிக்கிற அந்த ஒரு காரியம். ஸோ இப்போ இவன் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான். இதை அவன் என்ன செஞ்சாலும் எந்த சூழ்நிலையும் விடலைங்கிற அவங்க கண்டுபிடிச்சதுனால ஒரு சட்டத்தை அவனுக்கு எதிராக ஏற்றுதாங்க. யாரும் ராஜாவை தவிர வேற ஒரு தேவனையோ வேற எதையோ பார்த்து எந்த காரியத்துக்கும் முன்னால என்ன செய்யக்கூடாது, பணியக்கூடாது, வணங்கக்கூடாது. ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் ஏற்றணும்னு சொல்லி ராஜா கிட்ட போய், ராஜா ஒருவேளை நல்ல மனநிலையில அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கையில, ராஜா ஒருவேளை அந்த சந்தோஷமான மனநிலையில இருக்கும்போது ராஜா கிட்ட சொல்லுதாங்க, ராஜா இப்படி ஒரு சட்டம் போடுவோமேன்னு சொல்லும்போது ராஜாவும் விளையாட்டு போல என்ன செஞ்சிட்டாரு, சந்தோஷத்துல அந்த ராஜா அதிகாரத்தை மத்தியில அந்த மயக்கத்துல என்ன செஞ்சிட்டாரு, ஓகே சொல்லிட்டாரு. அவருக்கு தெரியாது தானியேலை குற்றம் பிடிக்கிறதுக்காக இவங்க இந்த திட்டம் போட்டு செய்யறாங்கிறது ராஜாவுக்கு தெரியாது. ராஜா என்ன பண்ணிட்டாரு, சரி அப்படியே ஒரு சட்டத்தை போட்டுருங்க, இப்ப என்ன அப்படின்னு சொன்ன உடனே விளையாட்டு போல அவங்க பேசி முடிச்சுட்டாங்க. அந்த உடனே இவங்க இந்த வார்த்தைக்காக காத்திருந்தது போல இந்த மனுஷர்கள் வேகமா சட்டத்தை எழுதி ராஜாவை தவிர வேற யாரையும் 30 நாள் வரையில தேவனை நோக்கியோ மனுஷனை நோக்கியோ யாரும் எந்த ஒரு காரியத்தை குறித்தோ விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை சட்டமா எழுதி ராஜாவோட மோதிரத்தினாலும் உத்தரப்பட்டாச்சு. கூட இருக்கிற அந்த ராஜ்யசபா மெம்பர்களோ
துணையாக கையெழுத்து போட வேண்டிய எல்லாரோடைய முத்திரையும் அதில் பதிச்சு இந்த பிரமாணத்தை ராஜா கூட என்ன செய்ய முடியாது, இந்த சட்டத்தை செல்லாமல் போக பண்ண முடியாத அளவுக்கு முத்திரை போட்டு என்ன செஞ்சிட்டாங்க, சட்டமாக்கிட்டாங்க. இப்போ இந்த சட்டமாக்கின உடனே சட்டம் தேசம் எங்கும் தெரிவிக்கப்படுது. தானியேலுக்கும் இது தெரியுது. தானியேல் யோசிக்கிறாரு, இந்த சட்டம் அவருக்கு தெரியும், இந்த சட்டத்தை மீறி தான் போய் தன்னோட தேவனை அவர் வணங்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனாலும் பயப்படலை. ஏன்னா இந்த சட்டத்தோட தண்டனை, இதை மீறுறவங்களுக்கு தண்டனை என்னன்னா, இந்த சட்டத்தை மீறுகிறவங்க சிங்கக்கவியில போடப்படணும் அப்படிங்கிறது தான் சட்டத்தோட அந்த உத்தரவின்படி. பாருங்க, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியாக தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜேந்திரனுடைய எல்லா பிரதானங்களும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ சட்டம் போட்டாச்சு. சட்டத்தை மீறுறவங்க சிங்கக்கவியில போடப்படுவாங்க. இது தானியேலுக்கும் தெரியும். தெரிந்த போதிலும் தானியேல் என்ன பண்ணாரு, சிங்கக்கவியில தானே போடுவீங்க, போடுங்க, செத்தாலும் பரவாயில்ல, நான் என் தேவனை வணங்குறதை விட்டு பின்வாங்க மாட்டேங்க ஒரு வைராக்கியத்தோடு கூட ஒரு ஒளிஞ்சு போய் ஜெபம்னல நேர வழக்கமாக தான் செய்து வந்தபடியே நேர போய் நான் தான் ஜெபம் பண்ணுற இடத்துல முழங்க போனான், ஜன்னலை திறந்தான், எருசலேமுக்கு நேராக வழக்கமாக ஜெபம் பண்ண இடத்துல அதே முழங்கார் படியிட்டு அதே 3 வேளையும் அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான், தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தான். இதில் நம்ம பார்த்தோன்னா அந்த விசேஷித்த ஆவி எப்படி அவனை தாங்கிச்சுன்னா, இந்த தேவனோடு உள்ள உறவும் ஐக்கியமும் தான். எந்த சூழ்நிலையிலையும் அவன் அவரோட சந்தோஷமான சூழ்நிலையோ இல்லை இதை போல கஷ்டமான போராட்டமான சூழ்நிலையோ அவன் தேவனை தேட அவன் மறக்கவே இல்லை. தேவனோடு உள்ள உறவை அவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தான், பேணிக்கிட்டே இருந்தான், அதை வளர்த்துக்கிட்டே இருந்தான். அந்த ஐக்கியத்தில் அவன் பலப்பட்டு கொண்டே இருந்ததுனால தான் அவனுக்குள்ள அந்த விசேஷித்த ஆவியும் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தது, கிரிய செய்து கொண்டே இருந்தது. இது இந்த சத்துருக்கள் பார்த்ததுனாலும் அவன் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை தேட மறக்க மாட்டேங்கிறது தெரிஞ்சதுனால தான் சட்டம் போட்டாலும் அவன் செய்வான். அவனை சிங்கக்கவியில தூக்கி போட்டுடலாம், அதோடு அவனை சாப்டர் முடிஞ்சு போயிடும், அவன் நமக்கு மேலானவனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பிரதானிகள் இந்த காரியத்தை ராஜா மூலம் செய்ய துணிஞ்சிருந்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே தானியேல் போய் ஜெபம் பண்ண உடனே இவங்க இதைத்தானே நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி உடனே ராஜா கிட்ட போய், ஒருவேளை அவங்க எப்படி சொன்னாங்களோ இப்போனா ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருப்பாங்க, ஆனால் அந்த நாட்களில் எப்படி சொன்னாங்கன்னு தெரியல, போய் ராஜா கிட்ட, ராஜா நீங்கள் இப்படி சொன்னீங்களே, ஆனால் இதையும் தாண்டி தானியேல் என்ன செய்கிறான், அதை எப்படி சொல்லி கொடுக்காங்க பாருங்க. 13வது வசனத்துல, அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறை பிடிக்கப்பட்ட யூதேய தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்காங்க. பாருங்க, இவங்க எதிர்பார்த்த காரியம் நடந்துச்சு. ஆனா தானியேல் ஒருவேளை சில இடத்துல இருக்கு, என் சத்துரு ஒரு ஜெபத்துல சங்கீதங்கள்ல இருக்கு, என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடாதையும். ஆனா இங்க சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது போல என்ன செஞ்சுது இந்த இடத்துல தோணிச்சு. அப்போ இதை போய் சொன்ன உடனே ராஜாவுக்கு திக்குனாயிட்டு, யாரு, தானியேலா அப்படின்னு. அப்போ இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது, தானியேலை குறிச்சு அவர் சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அப்போ தானியேல் கிட்ட இந்த இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு பண்பு இருக்கு அப்படிங்கிறது இந்த தரியு ராஜாவுக்கு ஏற்கனவே தெரியுங்கிறதுனால கட்டாயம் ஒருவேளை தானியேல் செய்திருப்பான். இப்போ நான் என்ன செய்ய, சிங்கக்கவியில தானியேல், ஏன்னா தானியேல் அந்த அளவுக்கு தரியு ராஜா நேசிக்கிறாரு. தானியேல் தன்னுடைய ராஜ்யத்துக்கு மிகவும் பிரயோஜனமான மனிதன்கிறது அவருக்கு தெரியும். தானியேலை இழந்து போனா தன் ராஜ்யத்தோட ஆசீர்வாதத்தையே தான் இழந்து போவோங்கிறதும் அந்த தரியு ராஜாவுக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன சொல்றாரு, மிகவும் மனசுல அந்த 14வது வசனம், ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். பாருங்க, எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லி ஒரு நாள் பகல் முழுதும் அவர் என்ன செய்யறாரு,
போராடி பார்க்காரு. ஆனால் அவர் வைத்த சட்டத்தை அவரே மாற்ற முடியாதுங்கும் போது அவரும் என்ன செஞ்சிட்டாரு, கைவிட்டுட்டு தானியேலை பார்த்து உயர சத்தமா ரொம்ப மனசை கலங்கி சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார்னு சொல்லி சிங்கக்கவியில கொண்டு என்ன செஞ்சிட்டா, போட ஒப்பு கொடுத்துட்டான். ஜனங்கள் கொண்டு அவரை என்ன செஞ்சிட்டாங்க, சிங்கக்கவியில போட்டுட்டாங்க. இப்போ ராஜாவுக்கு தூக்கம் வரல. விடிய விடிய தூக்கம் வராமல் அவர் என்ன செஞ்சுட்டே இருக்காரு, யோசித்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் விசுவாசத்தோடு அவர் வார்த்தையை சொன்னார். என்ன வணங்காதது தப்பு இல்லைன்னு அவர் சொல்லலை. நீ ஆராதிக்கிற உன் தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், எந்த சூழ்நிலையில நீ நிறுத்தாம ஆராதிக்கிற அந்த தேவன் உன்னை தப்புவிப்பார்னு சொல்லி அந்த அந்நிய ராஜா ஒரு விசுவாச அறிக்கை பண்ணி தானியேலை இந்த ஜனங்களோட கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. இவனை தூக்கி கொண்டு சிங்கக்கவியில் போட்டுட்டாங்க. நமக்கு தெரியும், மறுநாள் காலையில் இந்த ராஜா என்ன செய்கிறாரு, அதிகாலையிலே எழும்பி சிங்கக்கவியை நோக்கி வராரு. அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, இவ்வளோ தூரம் ஆண்டவரை அவன் நேசிச்சானே, அந்த ஆண்டவர் அவனை தப்பிச்சிருப்பாருங்க ஒரு நம்பிக்கையோடு கூட என்ன செய்கிறாரு, வந்து துயர சத்தமாய், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஒன்ன நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். அப்போ உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. இந்த சத்துருக்கள் ராஜா கிட்ட போய் இந்த சட்டத்தை ஏற்றும்படி சொல்லும்போது கூட இதே வார்த்தையை தான் சொல்லுவாங்க, ராஜாவே நீர் என்றும் வாழ்கன்னு சொல்லி அவனை புகழ்ந்து போற்றி துதிச்சிட்டு இப்படி ஒரு சட்டத்தையும் போட வச்சிருவாங்க. ஆனால் இங்கே சிங்கக்கவிக்குள்ள தூக்கி போட்ட ராஜாவை தானியேல் சொல்கிறாரு, ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அப்படின்னு. இப்போ தானியேலோட சத்தத்தை கேட்ட உடனே தான் ராஜாவுக்கு திரும்ப சந்தோஷம் என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. பாருங்க 23வது வசனத்துல ராஜா சொல்றாரு, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு, பாருங்க தானியேலை சிங்கக்கவியில போடணும்னு சஞ்சலப்பட்ட ராஜா தானியேல் சிங்கக்கவியில போடப்பட்டும் உயிரோட காணப்படுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, இந்த தானியேலோட காரியம் இதுக்கு 6 அதிகாரத்துக்கு முன்னாடியும் எல்லா காரியத்திலையும் ஜெயமா இருந்துச்சு. சிங்கக்கவியில போடப்பட்ட போதும் இந்த காரியம் ஜெயமா காணப்பட்டுச்சு. அப்படி ஜெயமா காணப்பட்டதுக்கு காரணம் என்னங்கிறத தான் நம்ம ஒரு 2 வார்த்தையில அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்துச்சு, குற்றமில்லாதவனா உண்மையுள்ளவனா காணப்பட்டான், ஆண்டரோட உறவை மேம்படுத்துகிறவனா இடைவிடாமல் ஆராதிக்கிறவனா எல்லாம் காணப்பட்டான். இது நம்ம அடிக்கடி தியானிக்கிற ஒரு காரியம்தான். ஆனால் இந்த இடத்துல தானியேல் சொல்றாரு, சிங்கங்கள் என்னை சீதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளை வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். இன்னைக்கு அவன்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை, ஆனா குற்றப்படுத்தும்படி முகாந்திரத்தை தேடி சட்டத்தை உண்டாக்கி உருவாக்கி அவனை குற்றப்படுத்தினாங்க. அப்போ இப்ப அவன் சட்டத்துக்கு முன்பாக குற்றம் உள்ளவனா காணப்பட்டான், ராஜாவுக்கு முன்பாக குற்றம் உள்ளவனா காணப்பட்டான், தேசத்து ஜனங்களுக்கு முன்பாக குற்றம் உள்ளவனா தான் அவன் காணப்பட்டான். ஏன்னா அவன் சட்டத்தை மீறினவனா மாறிட்டான். ராஜாவுக்கு விரோதமான, ராஜா சொன்னார்னு தெரிஞ்சும் ராஜாவை சேவிக்கிறாவே ராஜாவுக்கு விரோதமா செயல்பட்டது போல காணப்பட்டுச்சு. உள்ள அந்த ஜனங்கள் உள்ள சொந்தக்காரங்க அவங்க கூட உள்ள ஊழியக்காரங்கெல்லாம் கூட பேசியிருக்கலாம், இவன் எப்பவும் இப்படிதான் பிடிவாதமா இருப்பான், இன்னைக்கு மட்டும் ஒரு நேரம் ஜெபம்னாம இருந்தா என்ன அப்படின்னு கேட்டா கேட்க மாட்டான், அவனுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுட்டு அதுல அவன் என்ன செய்வான், உறுதியா இருப்பான்னு நிறைய பேசியிருப்பாங்க. இவன் சிங்கக்கவியில போடப்படும் போது கூட இப்ப தெரியல, இந்த ஜன்னலை அடைச்சிட்டு ஜெபம் பண்ணியிருக்கலாம்ல, இல்லைன்னா மனசுக்குள்ள ஜெபம் பண்ணியிருக்கலாம்ல, யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியுமே. இந்த ராஜாவுக்கு இது தெரியவா போகுது, வழக்கத்தின்படியே யான் செய்யணும்னு சொல்லி பலவிதமான விமர்சனங்களை தானியேல் எதிர்கொண்டிருப்பான். ஆனா அந்த தானியேல் சொல்றாரு, ஒருவேளை இந்த உலகத்தின் பார்வையில நான் குற்றமுள்ளவனா காணப்படலாம், இந்த ஜனங்களோட பார்வையில நான் குற்றமுள்ளவனா காணப்படலாம், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் குற்றமுள்ளவனா காணப்படலாம், சட்டத்துக்கு முன்பாகவும் நான் சட்டத்தை மீறினவனா குற்றமுள்ளவனா காணப்படலாம், ஆனா நான் என் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அதனால என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அது மட்டும் இல்ல ராஜா, நான் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் ஒரு நாள் நான் நீதிகேடு செய்ததில்லை,
உமக்கு தர வேண்டிய மரியாதையோ, உமக்கு தர வேண்டிய கனத்தையோ, உமக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தையோ நான் என்ன செஞ்சதில்லை, ஒரு நாளும் செய்யாம பொய்யா காரியங்களை செய்தது இல்லை, தவறா செய்தது இல்லை, மறைத்து நான் வாழ்ந்தது இல்லை. உமக்கு முன்னால ஒண்ணு பின்னால ஒண்ணு என்னோட வாழ்க்கை கிடையாது. உமக்கும் நான் நீதி கேடு. எந்த சூழ்நிலையில உள்ள என் தேவனை நான் வணங்குறதுனால, என் தேவனை நான் ஆராதிக்கிறதுனால உமக்கு நான் நீதி கேடு, நீ அந்நிய ராஜாவா இருந்தாலும் நான் நீதி கேடு செய்தது இல்லைங்கிறத அவன் அந்த இடத்துல என்ன செய்யறான், அறிவிக்கிறான். இல்லை நம்முடைய வாழ்க்கையும் உள்ள மனிதரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ராஜாவா இருந்தாலும் ராஜாவுக்கு முன்பாகவும் நம்ம உண்மையுள்ளவங்களா காணப்படுவோம். அதே நேரத்துல தேவனுக்கு முன்பாக நீதிமான்களா காணப்பட உள்ள ஆபிரகாம் ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. உள்ள மனுஷருக்கு முன்பாக நம்ம நல்லவங்களா காட்டிக்கிட்டு உள்ளத்துல ஒண்ணு உதட்டுல ஒண்ணு பேசுறவங்களா, உள்ள கண்டு ஒரு பேச்சு காணாம ஒரு பேச்சு பேசுறவங்களா இல்லாதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் இந்த தானியேலை போல ஒரு அறிக்கை பண்றவங்களா, என் தேவனுக்கு முன்பாக நான் குற்றம் இல்லாத வாழ்க்கை வாழுதேன், ராஜாவாகிய அவர்கள அதிகாரத்துக்கும் நான் நீதி கேடு செய்ததில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட, எந்த மனிதருக்கும் நான் நீதி கேடு செய்ததில்லைங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட காணப்படுவோம். அடுத்தால் அவர் சொல்றாரு, கடைசி அந்த 23வது வசனத்துல தானியேலை குறித்து வசனம் சொல்லுது, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவரில் ஒரு சேதமும் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய விசுவாசம் மனிதர் மேலேயோ ராஜா மேலேயோ தன்னுடைய பதவியின் மேலேயோ ஸ்தானத்தின் மேலேயோ அந்த 120 நாடுகள்ல உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல இருந்தான், உயர்ந்த ஒரு பதவியில இருந்தான், எல்லாருடைய தயவும் அங்கீகாரமும் அவனுக்கு இருந்துச்சு. ஒருவேளை அவன் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த சட்டம் போட்ட உடனே கூட போய் என்ன செஞ்சிருக்கலாம், அதை அதமாக்க போய் ராஜா கிட்ட பேசியிருக்கலாம். ஆனா அவனுக்கு தெரியும் இந்த சட்டமே தனக்கு விரோதமா தான் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுங்கிறதுனாலதான் அவன் தனக்காக போய் அங்க நியாயம் பேச கூட போகல. சிங்க கேபிக்குள்ள போனாலும் பரவாயில்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அவன் அந்த இடத்துல தன்னை சிங்கங்கள்ல கவிக்கு போறதுக்கு கூட அவன் ஒப்பு கொடுத்து, தன்னுடைய சரீரம் சிங்கங்களால பட்சிக்கப்பட ஒப்பு கொடுத்தா கூட ஆண்டவர் அந்த இடத்துல சிங்கங்களால பட்சிக்கப்பட்டாதபடிக்கு சிங்கங்களின் வாய் அவர் கட்டி போட்டு தானியேலை அவனுடைய விசுவாசம் தேவன் பேர்ல இருந்தது. சங்கீதம் 118 சொல்லி இருக்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவனை பேரில் பற்றுதலா இருப்பது நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். அப்படி பற்றுதலா நாம இருக்கும்போது தேனீக்களை போல நம்மளை வளைந்து கொள்வார்கள், ஆனால் முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள்னு சொல்லி வசனம் சொல்லுது. உள்ள சத்துருக்கள் போராட்டம் தேனீக்களை போல நம்ம வளைந்து கொண்டாலும் அந்த போராட்டங்கள் எல்லாம் முள்ளில் பற்றின நெருப்பை போல ஒரு செகண்ட்ல படப்படன்னு எரிஞ்சு ஒண்ணும் இல்லாம என்ன செஞ்சிடும், போயிடும். எதையும் அது என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. முள்ளுதான் எரிஞ்சு நாசமா போகுமே ஒழிய நமக்கு எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு தேவன் காத்துக்கொள்வார். பாருங்க, அந்த தானியேலை அந்த சிங்கங்கள் தொடாதபடிக்கு சேதப்படுத்தாதபடிக்கு காத்து கொண்டது. அந்த தானியேல் சிங்கக்கவியில போடப்பட காரணமாயிருந்தவங்களோட குடும்பத்தை ராஜா என்ன செஞ்சாரு, இப்ப நீ என்ன செய்யி சிங்கக்கவிக்குள்ள போடுன்னு சொன்னாரு. அப்ப தூக்கி போடப்பட்ட போது அவங்க சரீரம் தரைய கூட போய் தொடல. அந்த சிங்கங்கள் பசியோட இருந்ததுனால கீழே விழுந்தே அவங்கள தாவி பிடிச்சு சாப்பிட்டதுன்னு சொல்லி அவங்க எலும்புகளுக்கு ஒன்று கூட எலும்புகளெல்லாம் நொறுக்கி போட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை நாம் இந்த உலகத்தில் இருக்கோம், சத்துரு நமக்கு எதிராக எத்தனை காரியங்களனாலும் செய்யலாம், எல்லாரையும் நம்ம நேசிப்போம், யாருக்கு விரோதமாகவும் எந்த காரியமும் செய்ய வேண்டாம். தானியேலை போல உண்மையுள்ளவங்களா அவருக்கு முன்னால நம்ம காணப்படுவோம், யாருக்கும் நீதிகேடு செய்யாதபடிக்கு நாமே காத்துக்கொள்வோம். எந்த சூழ்நிலையும் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேல மட்டும் வைப்போம். அப்படி நம்ம வைக்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமா காணப்படும். நமக்கு எதிரான காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் நொறுக்கி போடுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். விசேஷித்த நன்மையை எனக்கு தந்தவர், விலையேற பெற்றவளாய் என்னை கண்டவர், விலையில்லா ஜீவனையே கொடுத்து விட்டவர், விண்ணுலக பாதையிலே நடத்தி செல்பவர், என்னை விண்ணுலக பாதையிலே நடத்தி செல்பவர். இயேசு 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 என் நேசரானவர், இயேசு 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 என் பாசமானவர், இயேசு 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 என் நேசரானவர், இயேசு 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 என் பாசமானவர்.
நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல எங்களுடைய காரியங்களையும் நாங்கள் ஜெயமாய் காணப்படத்தக்கதாக தானியேலை போல உண்மை உள்ளவர்களாய், அன்றைய தானியேலை போல உமக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய், தானியேலை போல யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நீதிகேடு செய்யாதவர்களாய், எப்பொழுதும் உண்மையே விசுவாசிக்கிறவர்களாய் ஜீவிக்க உம்மோடு கொள்ள உறவுல நாங்கள் ஆண்டவரை நிலைத்திருக்க கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அனுக்கிரகம். நாங்களும் ஆண்டவரை ஜெயத்தை சுதந்திரிக்க அருள் செய்யுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.